வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. இந்த பைபிள்ல பரிசுத்தம் அப்படின்ற முதல் வார்த்தை இங்கதான் வருது. பரிசுத்தம்னு சொன்னாலே பைபிள்ல நீங்க தேடி வாச்சீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல முதல் வார்த்தை என்னன்னா பரிசுத்தப்படுத்தினார். எதை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா நேரத்தை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. நேரத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். இந்த உலகத்துல ஆண்டவர் முதல்ல எடுக்கிறது, கையில் எடுக்கிறது எதை எடுக்கிறாருன்னா நேரத்தை. ஓய்ந்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்குதுல, ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஓய்ந்திருந்தார்னா சோர்ந்து போய் ஓய்ந்திருப்பாங்க, அந்த ஓய்வு கிடையாது. அப்படி இல்லைன்னா சோர்வுனால ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த ஓய்வு கிடையாது. அதை வந்து எவ்ரி பாஷையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சப்பாத்துன்றாங்க. சப்பாத்துன்னு சொன்னா ஓய்ந்திருந்தாருன்னு போட்டுக்குதுல, அது சப்பாத். சப்பாத்துனா என்ன அர்த்தம்னு சொன்னா நிறுத்தினான்னு அர்த்தம். தன்னுடைய வேலையை நிறுத்தினான். அப்ப நிறுத்திட்டு என்ன பண்ணாராம், அந்த நேரத்தை ஆசீர்வதித்தார். 2 காரியம் பண்ணாராம். அந்த நேரம், இந்த மணி இருக்குதுல, இந்த போயின்னு இருக்கிற டைம், இந்த டைமை ஆசீர்வதித்தாராம், பரிசுத்தப்படுத்தினார். இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார், நமக்கு பரிசுத்தமாய் தந்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த நேரத்தை நம்ம வீணடிச்சோம்னா ஆண்டவர் கணக்கு. ஹோல் பைபிள்ல நீ எங்க வேணா தேடி வாச்சு பாருங்க, ஆண்டவர் நேரத்தை பரிசுத்தப்படுத்தினா ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் மீதி பரிசுத்தம் தான் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப ஆண்டவர் பாருங்களேன், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு, எல்லா கிரியை செஞ்சு முடிச்சிட்டார். செஞ்சு முடிச்ச பிறகு இப்போ ஓய்ந்து நிறுத்திட்டார் வேலையை. அவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். வேலையை நிறுத்திட்டு ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த 7வது நாள் அப்படின்னு சொன்னா, 7வது நாள்ல சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வேலையை முடிச்சு 7வது நாள் சனிக்கிழமை ஓய்ந்து. அப்போ நம்ம சர்ச்சுக்கு போறோம்னா அது ஓய்வு நாள் தானே, அது ஓய்வு நாள் தான். நம்மளுடைய தேசத்துல ஓய்வு கொடுக்கறது சண்டே, அதனால அது ஓய்வு நாள். அப்புறம் போய் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள். மற்ற கண்ட்ரியில போனா சனிக்கிழமை ஓய்வு நாள் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓய்வு நாள் என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் தேவன் இதை எல்லாத்தையும் பார்த்துதான் நேரத்தை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு என் புள்ள அமெரிக்கால இந்த நேரத்துல வேற, இந்த நேரத்தை சாமி கும்பிடுவோம். நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், தூங்குவேன். நான் எதிர்மறையா எழுந்து சாமி கும்பிடுவேன், அவன் தூங்குவான். அப்ப நேரத்தை பரிசுத்தப்படுத்திட்டா எல்லா இடத்துலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, நேரத்துல ஓய்ந்திருந்தார், அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு அதை பரிசுத்தமாக்கினாராம். பாருங்க, இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்குதுன்னு சொன்னா அது பரிசுத்த நாளா. இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குதுன்னு சொன்னா அது ஆசீர்வாதமான நாளா. இந்த நாளோ இந்த நேரமோ வந்து நம்மளுக்கு வீணே கிடையாது. நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை தேடினாலும் அந்த நாள் உங்களுக்கு வீண் கிடையாது. அந்த நாள் என்ன நாள்னு சொன்னா உங்களுக்கு அது பரிசுத்த நாள். அந்த நாள் என்ன நாள்னு சொன்னா அது ஆசீர்வாதமான நாள். நீங்க மனசுல வச்சுக்கணும், எந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை தேடினாலும் அது பரிசுத்த நாள், அது ஆசீர்வாதமான நாள். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் அந்த நாளை ஆசீர்வதித்தார். எந்த நாள் என்று சொன்னால் நம்ம அடுத்ததா பார்க்கிறோம். லேவியராகவும் 20வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஃபர்ஸ்ட் நேரத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினார். 2வது ஒரு பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். ஏன் சொன்னா நேரத்தை பரிசுத்தப்படுத்தின நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய நீங்களும் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தராய் இருக்கணும். அப்ப பரிசுத்தம் என்பது என்னன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட், கிருபை. ஆசீர்வாதம் என்பது என்னவென்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த கிருபை, ஆசீர்வாதம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப முதல்ல டேட்டு நேரத்தை பரிசுத்தமாக்குறார்,
இரண்டாவது நாள் பரிசுத்தர் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ பரிசுத்தமா இரு நம்மளை பார்த்து சொல்றார். மூணாவது சொல்றார் யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். மூணாவது எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. முதல்ல நேரம் பரிசுத்தம், நேரம் ஆசீர்வாதம். இரண்டாவது தேவன் பரிசுத்தர் என்பதை விளம்புகிறார், காட்டுகிறார். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். மூன்றாவது இந்த வேத வசனம் பரிசுத்தர். இந்த வேத வசனம் நம்ம என்ன பண்ணுதா? பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. அப்ப வேத வசனம் பரிசுத்தமாக்குகின்றதுனால, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நித்திய ஜீவன் உண்டு. அவைகள் என்னை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. வேத வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், எம்பெருமானாகிய ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லுகிறது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆண்டவரே, வாய்ப்பு கிடைச்சா 1,00,000 பேர் கூட பிரசங்கம் பண்ணிடலாம் ஆண்டவரே. எப்படியாவது இந்த வசனத்தை என்ன பண்ணிட்டோம்? கொண்டு போயிட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, அப்போஸ்தலர் 20:20 சொல்லுவாரு, நான் எப்படியாவது இந்த வசனத்தை நான் என்ன பண்ணிடணும்? கொண்டு போயிடணும். அவர் சொல்லுவார் பாருங்க, 20 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:20 வாசிங்க. பிரயோஜனமானவைகளிலே ஒன்று கூட நான் உங்களுக்கு மறைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். இதுதான் என்னுடைய ஆசாண்டவர். நான் நைட்டு கேட்கிறேன், பகல் கேட்கிறேன், ஆண்டவரை எப்படியாவது எல்லாருக்கும் திருவசனத்தை கரெக்டா போதிக்கணும். லபலபலபன்னு போதிக்க கூடாது. எப்படி போதிக்கணும்? கரெக்டா போதிக்கணும். இதுதான் வசனம் சொல்லுது, இதை ஃபாலோ பண்ணா நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக. அப்ப நேரத்தை நாம் புரிந்து கொண்டால், நேரம் பரிசுத்தம் என்பதை புரிந்து கொண்டால், நேரத்தினால் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை தெரிந்து கொண்டால், நாம் நேரத்தை வீணடிக்க மாட்டோம். எந்த நேரத்தையும் வீணடிக்க மாட்டோம். எந்த நேரத்தையும் வீணடிக்க மாட்டோம். நேரத்தை பத்தி தான் மிகப்பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு டைரி எழுதி வச்சிருக்கிறேன் நேரத்தை பத்தி. அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைச்சதுன்னா பேசினே இருக்கும். அப்ப நேரம் பரிசுத்தமானது, அதனால் நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். நேரம் பரிசுத்தமானது, அதனால் நாம் பரிசுத்தத்தை பெறுகிறோம். ஆண்டவர் பரிசுத்தர், அதனால் நீங்களும் நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். வசனம் பரிசுத்தமானது, ஆகவே வசனத்தை படிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அப்ப அதனால அவர் சொல்றாரு பாருங்களேன், ஆதியாகமம் 2:3 தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப 7வது நாள் சனிக்கிழமையை அவர் பரிசுத்தமாக்கினார். சனிக்கிழமையே அப்போ அது 7வது நாள், காலண்டர் உருவாக்குறதுக்கு முன்னாடி அது 7வது நாள் அது பரிசுத்தமாக்கினார். அப்ப கீழே நம்ம லேவியராகமம் 23:3 சொல்லுகிறது, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களில் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. அப்போ ஒரு நாள் இருக்குதான், அந்த நாள் பேரு ஓய்வு நாள். அந்த நாள் பேரு ஓய்வு. அந்த ஓய்வு நாள் என்றால் என்னன்னு சொன்னா, இந்த வேதத்திலே 10 கட்டளை வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்தது இந்த ஓய்வு நாள். 10 கட்டளையே வர்றதுக்கு முன்னாலே கொடுத்துட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஓய்ந்திருந்தார் போட்டிருந்தது இல்ல, நிறுத்தி விட்டார். எப்பா நீ என்ன பண்றாருன்னா, இந்த 10 கட்டளை வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் ஆதாம் ஏவாள் இருந்த அந்த தோட்டத்துக்குள்ள அவர்கள் உலாவுவதற்கு முன்பதாகவே நிறுத்திட்டார் வேலையை. அந்த டேட்ல அந்த நேரத்தில் நிறுத்திட்டார். 7வது நாள் என்ன பண்ணிட்டாரு? ஓய்ந்து அமைதியாயிட்டார். அப்ப அதுக்கு பின்பதாக 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு நாள் என்னன்னு தெரியாது, நேரம் என்னன்னு தெரியாது. ஏன்னு கேட்டா அவங்க அடிமைகள். அடிமைகளுக்கு நேரத்தை பத்தி தெரியுமா? எஜமானன் எப்போ எழும்பு இரும்புறானோ அப்ப அவன் எழுந்து உட்கார்ந்து, எப்ப எஜமானன் எழுந்து குரல் கொடுக்குறானோ அப்ப அவன் கல்ல இருக்கும். அடிமைகள் 400 வருஷமா ஓய்வு நாள்னா என்னன்னே தெரியாது, அடிமைகளா இருக்கலாம். அதுக்கு முன்னால இருந்த ஜெனரேஷன் இந்த ஓய்வு நாளை கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது. எல்லாரும் இந்த ஓய்வு நாளை மறந்துடுறாங்க.
ஆண்டவர் நிறுத்தினார், ஓய்ந்திருந்தார்ல, அந்த ஓய்ந்திருந்த அந்த வார்த்தையை உங்களுக்கு யாருக்குமே தெரியல, எல்லாம் மறந்துட்டான். ஓய்வு நாள்னா என்ன அப்படின்னு தெரியவே இல்லை. அப்ப எகிப்தில அடிமையா இருந்த ஜனங்களுக்கு தெரியாததுனால ஆண்டவர் கட்டளைகளை எழுத ஆரம்பித்தார். இந்த 10 கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாலே ஓய்ந்திருந்தா ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம். அப்ப ஓய்ந்திருந்த ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை குறித்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கே அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, என்னால நம்ம வசனங்களை இதுதான் காமிக்கிறோம். எப்படி காமிக்கிறாருன்னா பாருங்க, 20 லேவியராகமம் 23:3 சொல்லுறது 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். நம்ம எத்தனை நாள் வேலை செய்யணுமா? 6 நாள் நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது, வேலை செஞ்சுதான் ஆகணும். இல்ல பிதர், நான் இந்த வேலைக்கு போறேன் பிதர், தப்பு பிதர், ஆண்டவர் என்ன ஊழியம் செய்ய சொன்னார், நல்லது, அதுவும் வேலை. ஊழியம் செய்ய சொன்னார்னா நல்லா 8 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 8 மணி நேரம் வேதம் வாசி, ஜனங்களை போய் சந்தி, அது நேரம். இந்த நேரத்தை வீணடிக்கவே கூடாது. நேரம் யார் வீணடிக்கிறாங்களோ அவங்க கணக்கு கொடுத்துதான் அவங்க. அப்ப சொல்ற 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். ஏன் 6 நாள் வேலை செய்யணும்னு சொன்னா, 6 நாள் வேலை செய்தா எனக்கு பரிசுத்தம், 6 நாள் நான் வேலை செய்தா எனக்கு ஆசீர்வாதம். நேரத்தை அவர் ஆசீர்வதிச்சிட்டார், நேரத்தை பரிசுத்தப்படுத்திட்டார். நீ நேரத்தை வீணடிக்கும் போதுதான் பாவம். தெரியுமா உங்களுக்கு? எந்த மனிதன் எந்த மனுஷி நேரத்தை வீணடிக்கிறாங்களோ அவங்க பாவம். தாவீது நேரத்தை வீணடித்து உப்பரிக்கு போகும்போது பாவம் வந்து, தாவீது நேரத்தை பயன்படுத்தி அவன் ஆடல் பாடலோடு இருக்கும் பொழுது அபிஷேகம். எந்த மனிதன் நேரத்தை வீணடிக்கிறானோ அப்பொழுது அவனுடைய பரிசுத்தம் குலைகிறது என்று அர்த்தம். எந்த மனிதன் நேரத்தை வீணடிக்கிறானோ அவன் தரித்திரனாய் மாறுகிறான். நேரம் மிக வேல்வியான, மதிப்பானது, மதிப்புக்குரியது. ஏன் கேட்டீங்கன்னா, பார்வோன் இருந்த அந்த காலத்தில் நேரத்தை பிடிக்கிறாங்க, காலண்டர். அப்ப காலண்டர் இல்ல, அப்ப எப்படி எழுதுறாங்க காலண்டர்னு சொன்னா, பார்வோனின் காலத்தில், நேபுகாத் நேச்சார் காலத்தில், நெகோமியாவின் காலத்தில் நேரத்தை அங்க வைக்கிறாங்க, உள்ள வைக்கிறாங்க. நோவாவின் காலத்தில், நோவா காலத்துல காலண்டர் இல்லாத நோவா அந்த காலத்தை வைக்கிறான். அப்ப ஜெய்சங்கருடைய காலத்தில், உங்க காலத்தில் எத்தனை சொல்லுவாங்க. அப்ப வைக்கும் போது நாம என்ன செஞ்சோம் தெரியும். அப்ப நீங்களும் நானும் தரித்திரராய் மாறுவதற்கு மிக மிக முக்கியமான காரியம் நேரம். தேவன் நேரத்தை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், தேவன் நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், தேவன் நேரத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் நேரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அதனால அவர் சொல்றா பாருங்க, லேவியாகமம் 23:3 சொல்லுகிறது, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். இது என்ன நாள்னு சொன்னா ஓய்வு நாள். ஆண்டவர் அங்க ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தார்னு சொன்னா, ஏன் வேலையை நிறுத்தினார்னு சொன்னா, அவர் உண்டு பண்ணார்ல, அந்த உண்டு பண்றதுல எல்லா காட்சிகளை சுத்தி சுத்தி பார்க்க போறாரு, எல்லாத்தையும் பார்க்க போறாரு, எல்லாத்தையும் என்ன பண்றாரு பார்க்க போறாரு. அப்ப மனிதன் அவரோடு கனெக்ட் ஆவான், என்னோட கனெக்ட் ஆவான், அவருடைய விருப்பம். சபையை ஆதியிலே அவர் கொண்டு வந்துட்டார். இதனாலதான் ஆதி திருச்சபைன்னு சொல்றான். ஏதோ நேற்று முதல் நேரத்துல வரல சபை, அது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்குது. அது ஏதேன்லயும் இருக்கு, மேலேயும் இருக்குது. எருசலேமாகிய சபை இறங்கி வரப்போகுது, அது வேற விஷயம். ஆனா ஏற்கனவே சபை இருக்குது. அந்த சபையில என்ன பண்றாரு, 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு, இயற்கை செயற்கை எல்லாத்தையும் பார்க்கறாரு. நான் உண்டு பண்ணி அமைதலாய் வேலையை நிறுத்தி விட்டு பார்க்கறாரு. அப்ப பாருங்க, 7 நாளும் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். தீர்க்கமா சொல்றாரு. யாருக்கு? இந்த அடிமைகளுக்கு சொல்றாரு. நீ வந்து உனக்கு இன்னும் நாள் கூட தெரியாது, நாளே தெரியாது அவனுக்கு. அவன் எப்ப தூங்குறான், எப்ப ஏறுறானே தெரியாது. இங்கேருந்து உங்களை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா, ஃப்ளைட்ல போய் இறங்கினீங்கன்னா அன்னைக்கு என்ன டேட்டு, அன்னைக்கு என்ன நேரம், அன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியாது. தூக்கம் மாறிடும். புதன்கிழமை ஏறுவது, அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஏறுவோம், இல்லைன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏறுவது, அவங்களுக்கு நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப இந்த எகிப்தில் அடிமைகளா இருந்த ஜனங்களுக்கு நேரன்றதே தெரியாம போயிடுச்சு. நேரம்னா என்னன்னு தெரியல, அந்த கிழமை என்னன்னு தெரியல, குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அதனால இந்த குழப்பத்திலிருந்து இவங்களை எடுத்துட்டு வரணும். இவங்க அடிமைகள், இவங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னா, கீழே பார்த்துட்டு இருப்பாங்க, நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. நிமிந்து பார்த்துட்டு கூட முடியாது, நிமிந்து பார்த்தா பட்டாரம் அடிப்போம், துணிதான். இவ்வளோ அடிமைகளாக இந்த ஜனங்கள் நடக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் இந்திய தேசத்துல வந்து 70 வருஷம் ஆகுது, 75 வருஷம் ஆகுது. இன்னும் கூட அடிமைகள் என்று சொல்லி சிலர் எதிர்க்கக்கூடிய தேசத்துல நம்ம இருக்கோம். 400 வருஷம் ஒருத்த அடிமையாகிறான்னா அவனுடைய டோட்டல் வாழ்க்கை சக்கரமே டேமேஜ்.
அவன் யாரு, இன்னும் எங்க போறோம், எங்க போறோம்னா, எங்க வந்தா, எப்படிப்பட்டவன், 70 பேரோட வந்தானா, யாக்கோபு கூட்டிட்டு வந்தாரு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாமே போச்சு. ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எப்படிப்பட்டதான ஞாபகப்படுத்துறாரு? 7 நாளும் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருக்கலாம். உன் வீட்டுல அது எப்படிப்பட்டதா இருக்கும்னா அது ஓய்வு நாள். நீ வீட்லயே இரு, ஓய்ந்து. அப்போ அங்க அது ஆண்டவருக்கான நாள், அந்த நாள் இங்க ஆண்டவருக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் 20:12 சொல்லுகிறது. எசேக்கியேல் 20:12 சொல்லுது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமா இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். பாருங்க, ஆண்டவர் அறிஞ்சிக்கிறதுக்காக, ஆண்டவர் நம்மோடு கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த ஓய்வு நாளை நம்ம கொடுத்தாரோம். ஓய்வு நாள்ல ஏதோ நினைச்சுட்டு ஏதோ நம்ம, அதாவது எசேக்கியேல் 20:12. அப்போ நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிறதுக்காக, ஜனங்களை நான் பரிசுத்தம் பண்றதுக்காக இந்த ஓய்வு நாளை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்னன்ற சப்ஜெக்ட் தெரியாதனாலதான் ஓய்வு நாளை குறித்து நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கல. சர்ச்சைக்கு போயிடலாம், அப்படின்னு நினைக்கும். ஓய்வு நாள் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, ஓய்வு நாள் நம்மை ஆசீர்வதிக்கிறது, ஓய்வு நாள் நம்மளுடைய நேரத்தை ஆசீர்வதிக்கிறது. அப்போ ஓய்வு நாளை நாம் கனப்படுத்த வேண்டும். ஓய்வு நாளை நாம் கனப்படுத்த. அப்ப ஓய்வு நாள் அவர் சொல்ற ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளை இட்டு, கட்டளையாவே கொடுத்துட்டாரு. கட்டளையாவே கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்கள் பிறக்கல, யூத கோத்திரம் வரல, மோசே வரல, யோசுவா வரல, நம்முடைய ஆபிரகாம் வரல, ஈசாக்கு யாக்கோபு வரல. வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் ஓய்வு நாளை ரெடி பண்ணார். யாரும் வர்றதுக்கு முன்னாலேயே நேரத்தை பரிசுத்தப்படுத்திட்டார். ஏன்னு கேட்டா, என் பிள்ளைங்க வருவாங்க, அவருக்கு நான் கொடுத்துருக்கேன், அவங்க இதை பயன்படுத்த. இந்த நேரத்தை பயன்படுத்தாமல் போன ஏவாளால் பாவம் வந்தது. அந்த நேரத்துல ஏவாள் பிசாசோட பேச வேண்டிய வேலையே இல்லை. அப்ப நேரத்தை தவறாதலாய் பயன்படுத்தினதுனாலே பிசாசு உள்ள கொடுத்தான் ஏவாளை. ஆண்டவர் 7 நாள் 6 நாள் நீ வேலை செஞ்சியோ, உள்ள போடு போவா, நானும் அப்படிதான் இருக்கிறேன், நான் 6 நாள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், 7ஆவது நாள் நான் ஓய்வா இருக்கிறேன், நிறுத்திட்டேன், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் என் வேலையை. நீ எதுக்கு அந்த நாள்ல போயிட்டியா? நமக்கென்று கொடுக்கப்பட்ட நாள், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நாள். இந்த பரிசுத்தப்படுத்துகிற இந்த நாளிலே நமக்கு இஷ்டமானதை செஞ்சுன்னு சொன்னா பரிசுத்தப்படுத்த ஒன்னல்ல, பெரிய விதமான யோசித்தார். நேரத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினார், நேரத்தை அவர் ஆசீர்வதித்து விட்டார். இந்த நேரத்தை நான் தேவனுக்கு தான் சொல்றேன். இந்த நேரம் மாத்திரம் கிடையாது, எந்த நேரம், எந்த இடத்துல நீங்கள், எந்த சபையிலே, வீட்டிலே, தனிமையிலே, எங்கெல்லாம் ஆண்டவரை தேடுவீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அந்த நேரத்தை உங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி தருகிறார். அந்த வேலையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீங்கள் செய்யும் பொழுது அதை உணர்வு ஃபீல் பண்ணணும். உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரத்தை பயன்படுத்த வேண்டும். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அப்படின்னு சொன்னால் நேரத்தின் மேலே என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். நான் இத்தனை மணிக்கு தூங்குவேன், இத்தனை மணிக்கு எழுவேன், இத்தனை மணிக்கு ஜெபிப்பேன், இத்தனை மணிக்கு பாடுவேன், இத்தனை மணிக்கு வேதத்தை வாசிப்பேன், இத்தனை மணிக்கு என் வேலைக்கு போவேன். நேரம் மிக முக்கியமானது. இந்த நேரத்தை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த பூமியில பணக்காரங்களா இருப்பாங்க, பரிசுத்தவான்களா இருப்பாங்க, உச்சகட்டத்தில் இருப்பாங்க. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் பாருங்களேன். எசேக்கியேல் 20:12 நாம் வாசிக்கும் பொழுது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். நான் தான் ஆண்டவர், நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறத நான் ஓய்வு நாள் தந்திருக்கிறேன், இந்த அடையாளம்ன்ற ஒரு அடையாளத்தையே வச்சுட்டேன் அப்படின்ட்டு. அடுத்ததா மார்க் 2:27 சொல்றது, பின்பு அவர்களை நோக்கி இயேசு, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். யாத்திராகமம் 35:2 நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், என்ன சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக.
அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்படான். அப்ப பாருங்க, இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அவனுக்கு எந்த நாளும் தெரியாது இல்ல. 7ஆவது நாள் கூட போயிட்டு கல்ல ரெண்டு போய் அர்த்தம் இருக்க போறான்னு சொல்லிட்டு கட்டிலையா குத்துட்டாரு, சாவடிச்சிருவோம். ஏன்னா எகிப்துல இருக்கும்போது பார்வோன் அவனுங்களை கொண்டுட்டான். வேலை செய்யணும் என்ன பண்ணுவான்? கொன்றுவான். அப்ப இங்க பயமுறுத்துறாரு, நீ வந்து வேலை செஞ்சா கொன்றுவான். அங்க வேலை செய்யலன்னா கொன்றுவான், இங்க நீ வேலை செஞ்சா உனக்கு கொன்றுவான். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். இவனை பயமுறுத்தியாது என்ன பண்றாரு? அவனுக்கு ஓய்வு கொடுக்குறாரு, நிறுத்துறான்ற. நீ வந்து வேலை செஞ்சினே இருக்கிற, இந்த பொம்பளை பேச்சு நிறுத்தாதா அப்படி சிலர்லாம் சொல்லுவாங்க. நாலு பேச்சை நிறுத்த மாட்டாங்க. இவன் நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைப்போம் பத்தியா சிலர்லாம். அது மாதிரி ஆண்டவரே நினைச்சிட்டாரு, இந்த ஜனங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சே வாழுது, இதை நிறுத்தணும். கட்டளையே கொடுக்குற பாரு, வேலை கிட்ட போய் செஞ்சு பொண்ணுடும் உனக்கு. அதனால நிறுத்திட்டு அமைதியா. அதனால என் கூட பழகு. எவ்வளவு அன்பு உள்ள ஆண்டவர் நம்மளை பழக சொல்றாரு. என் கூட பழகியா, என் கூட வந்து பழகியா, என் கூட பழகியா. அதான் யோபு சொல்றாரு, நான் அவரோட பழகி சமாதானமா இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா? எனக்கு என்னை எங்கேயாவது கொண்டு போய் பிரசங்கம் பண்றாங்கன்னா 24 மணி நேரம் பேசுவோம். அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு ஆண்டவர். நம்ம பேசுறதுல அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த பைபிளை வந்து கட்டி கிட்டி பார்த்தா தூக்கமே வரமாட்டேங்குது. இவ்வளவு விஷயத்தை தப்பா கத்துக்கணும். தப்பா போயிடுச்சு. இன்னும் கொண்டு போகணும் ஜனங்கள். அப்ப ஆண்டு சொல்லு, அவனை வேலை செஞ்சு நிறுத்திட்டு போயிடணும்.